வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் சிலபஸில் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எழுத போகிறீங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10th நடந்திருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி 1. ஸோ பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் இருக்கும். இந்த 15 1 மார்க்கில் கண்டிப்பாக புக் பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 வந்துடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஆகட்டும், 2 மார்க் ஆகட்டும், 8 மார்க் ஆகட்டும் எல்லாம் ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பருடைய 1 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 15 1 மார்க் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம 2 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் மதிப்பெண் 18. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும், 21வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஸோ 4 × 2 8 விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க. உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர்கள் தமிழ் திரு ஈரா இளங்குமனார். அடுத்து பார்த்தீங்கன்னா வசன கவிதை குறிப்பு வரைக. வசன கவிதைங்கிற ஒரு வினா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா பப்ளிக் எக்ஸாமினேஷன்லையும் தொடர்ந்து கேட்குறாங்க. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகளில் எவையேனும் இரண்டினை எழுதுக. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பங்கினை எழுதுக. விடல் என முடியும் குரலை எழுதுக. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 × 2 10. இதில் கலைச்சொற்கள் தருக. இதில் பார்த்தீங்கன்னா கன்சால்டேட், அதே மாதிரி ஃபோக் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 23வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புறத்திணைகள் எதிரெத திணைகளை அட்டவணைப்படுத்துக. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மயங்கின பகுபத உறுப்பிலக்கணம் தருக. வெண்பாவின் ஓசையும் ஆசிரியப்பாவின் ஓசையும் எழுதுக. பொருத்தமான இடங்களில் நிறுத்தற் குறியீடு இடுக. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. மேகலை, தேன், பூ, விண், மலை, மணி. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி 3. ஸோ இதில் எவையேனும் 2 வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளிக்கவும். 2 × 3 6. ஸோ இந்த உரையை பற்றியனை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸி தான். அடுத்து 30 பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையே என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. தலையினை கொடுத்தாலும் தலைநகரை காப்போம், இடஞ்சுற்றி பொருள் விளக்குக. இது ஒரு முக்கியமான வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிவு 2ல் 2 × 3 6. இது 34 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வினா. மகரந்த தாளை சுமந்து கொண்டு மனதை இனிய வாசனையுடன் வா என்ற பாடல் அடிகள். இதில் பார்த்தீங்கன்னா அடிமொழி சொற்கள் எழுதணும். பாரதியார் எதனை வாசனையுடன் சொல்கிறார்? சுமந்து கொண்டு என்ற சொல் தொடர் அமைக்க. அடுத்து 33 நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 34 அடிப்பிளராமல் எழுதுக. தண்டலை மயில்களத்தாட என தொடங்கும் கம்பராமாயணம் பாடல், அன்னை மொழியே என தொடங்கும் பாவலூர் பெருஞ்சித்தனாருடைய பாடல். பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா 2 × 3 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறிப்பேற்ற அணி அமைவதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ இது தற்குறிப்பேற்ற அணி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி கேட்டிருக்காங்க. அதனால் தற்குறிப்பேற்ற அணியை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கை அறிந்த கடைத்தாய்த்தும் உலகை தீரக்கும் அறிந்தும் செயல். ஸோ இதில் குரட்பாவில் அழகீட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அனைத்து வினாக்களுக்கு விடையிலி 5 × 5 25. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு காலக்கணிதம் கவிதையில் புதைந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. ஸோ நயம் பாராட்டுக்கு கேட்டிருக்காங்க. 5 × 5 25. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருணையானவனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலினை விளக்குக. கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கு காலத்தில் உங்கள் நேரத்தை எவ்வாறு பயனுற கழித்தீர்கள் என்பதை நண்பனுக்கு விவரித்து கடிதம் எழுதுக. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையர்களுக்கு கடிதம் எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு படம் உணர்த்தும் கவிதை கவியுணர்வு எழுதுக. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் கொடுத்துட்டு கேட்பாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பாரதியார் நகர் கம்பர் தெருவில் உள்ள 112வது இலக்க வீட்டில் குடியிருக்கும் நிலவனின் மகள் பூங்குழலி நகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறார். அவர் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினராக சேர்ந்து கால்பந்து விளையாட்டில் பயிற்சி பெற விரும்புகிறார். தேவர் தம்மை பூங்குழலியாக கருதி கொடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் செயற்கை படிவத்தை நிரப்புக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
நாம் எப்போதும் ஒரே மனையில் இருப்பதில்லை. நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலக்கழிக்கப்படுகிறோம். உடன் பயில்வோருடனோ உடன் பிறந்தவரோடோ எதிர்பாராமல் சச்சரவு ஏற்படுகிறது. இந்த சமயத்தில் சினம் கொள்வதாக சொற்களை பேசுகிறோம், கேட்கிறோம், கைகலப்பில் ஈடுபடுகிறோம். இதுகாரும் கற்ற அறங்கள் நாம் கை கொடுக்க வேண்டுமா? மாணவ நிலையில் நீவிர் பின்பற்ற வேண்டிய அறங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் நன்மைகளை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மதிப்பெண் வினா ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைத்து வினாக்களுக்கு விரிவான விடையளிக்கும். சங்ககால இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதற்கு சான்று தந்து விளக்குக. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் சொல்வனம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பினை எழுதுக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜன் நாடகத்தில் வெளிப்படுத்தப்படும் மனிதநேயத்தை விளக்குக. அடுத்து அன்னமா எனும் பெயருக்கு அவரின் செயலுக்கும் பொருந்தப்பாட்டினை கோபால்புரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை வரைக. முன்னுரை உழவுத் தொழில் உழவர் உழவுத் தொழிலின் இன்றியமையாமை உழவர்கள் மதித்தல் உணவினை வீணாக்காமல் உண்ணுதல் முடிவுரை. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதி தலைப்பிடுக. முன்னுரை சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு சாலை விதிகள் ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள் விபத்தினை தவிர்ப்போம் விழிப்புணர்வு தருவோம் முடிவுரை. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின்ஸில் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரணும் மறக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நல்லா படிங்க. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆகும். கடிதம் ஆகட்டும், நெடுவினா ஆகட்டும், சிறுவினா ஆகட்டும், குருவினா ஆகட்டும், இதில் எந்த ஒரு கொஷினுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கோங்க. மெயினாக இன்டீரியர் 1 மார்க் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கம்பல்சரி கட்டாய வினாக்கள் வந்து எங்கேருந்து கேட்குறாங்கன்னு சொல்லி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் குருவினா படிக்கணும், சிறுவினா படிக்கணும், நெடுவினா படிக்கணும், அதே மாதிரி கதைப்பகுதி ஆகட்டும், கட்டுரை ஆகட்டும், கடிதம் ஆகட்டும், எதை படிக்கணும்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோ நம்ம அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு மட்டும் வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ ஒவ்வொரு இயருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயருமே கொடுத்துட்ருக்கோம். அதிலிருந்து தான் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இந்த இயரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் தமிழ் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதை தவிர்த்து வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ப்ளஸ் நான் அப்லோட் பண்ண போகக்கூடிய கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. ப்ரைவேட் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ 5 இயர்ஸ் கொஷின் பேங்க் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதை ஓரளவுக்கு பார்த்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கலாம். வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.